ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்றைக்கு நாங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அளவுகள் எப்படி எடுக்கிறன்றது தான். நாங்கள் சரியாக துணியை கட் பண்ணுறோம், சரியாக தைக்கிறோம். அதுக்கு மேலே இன்னொன்று சரியான முறையில் அளவுகள் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் அளவுகள் சரியான முறையில் கொண்டு போனால் தான் அதன் முடிப்பு எங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அளவுகள் சரியாக எடுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு என்னில் நானே தான் அளவெடுத்து காட்ட போகிறேன். ஈஸி முறை. நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு என்ன மாதிரியே நீங்களும் அளவுகளை எடுத்து நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ லைன் சட்டை தைக்க போகிறோம்னு. அந்த ஏ லைன் சட்டைக்கு என்னென்ன அளவு தேவையோ அந்த அளவுகளை தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னால் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்க. அப்போ தான் என் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களோட ஏ லைன் சட்டைக்கு தேவையான அளவுகள். இந்த அளவுகள் தான் எப்படி எடுக்கிறன்றத பார்ப்போம். மார்பு சுற்று எப்படி எடுக்கிறதா இந்த மாதிரி இப்படி எடுக்கணும். நீங்க எடுக்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அளவுகள் எடுக்க பின்பக்கம் இங்க நிக்கணும். எங்கட அளவு நட இதை பின்னால டைட் பண்ணி கொண்டு இருப்போம், கீழே ரங்காது. அதை சுத்தி முன்பக்கம் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கணும். எனக்கு 38 வருது. 38. அடுத்தது தோளகலம். இந்த தோளகலம் தான் மார்பு சுற்றக்கூடி பிழைச்சா பிரச்சனை இல்லை. ஆனா தோளகலம் சரியா இருக்கணும். அந்த தோளகலம் பிழைக்குமா இருந்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு ட்ரெஸ் தச்சு முடியும். நான் உங்களுக்கு அதன் விளக்கம் தருவேன். தோளகலம் எடுக்கிறது எப்படி என்றா, எங்கட இந்த ஷோல்டர் இதுல 2 எலும்பு பக்கமா இருக்கு. இப்ப ஷோல்டர் எந்த பிளவுஸ் இதுல விழுது. அப்ப இதுதான் தோல் அகலம் என்று நாங்கள் பார்க்க கூடாது. கழுத்து டீப் வெட்டினா பிறகு ஷோல்டர் ரங்கு. அப்ப நாங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு நாங்கள் தோல் அகலம் எப்பயுமே எடுக்கக்கூடாது. நாங்கள் அளந்து எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு ஈஸியான முறை, இதுல ஒரு எலும்பு பகுதி 2 சைட்டும் இருக்கும். அதை மெயின் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தா சரியா இருக்கும். நார்மலா நாங்க வேற யாருக்கும் எடுக்க இந்த மாதிரி பிடிச்சு அளவெடுப்போம். இப்ப எங்களுக்கு நாங்களே எடுக்க கைய இந்த மாதிரி தூக்கி அப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது. இப்படி நாங்க தூக்குறோம். தூக்கங்கிட்ட ஷோல்டர் என்ன செய்யுது, ஷோல்டர் அகலம் குறையும். அப்ப நாங்கள் இப்படி தூக்கி எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படி எங்களுக்கு நாங்களே எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி எங்களோட ஷோல்டரை கீழே இந்த மாதிரி வச்சிருந்தோம். தூக்கக்கூடாது. கையை இப்படி தூக்கக்கூடாது. இப்ப இதுல இந்த இடத்துல எலும்பு பகுதி இருக்குன்னா அதே இடத்தை இங்காலையும் நாங்கள் வைக்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப எனக்கு கையை நான் இப்படி நார்மலா விடுறேன், கீழே வச்சுக்கொண்டு செட் பண்ணிட்டேன். அந்த இடத்த செட் பண்ணிட்டு இதை பார்க்க வேண்டியதுதான். இப்ப எனக்கு 12 இன்ச் வருது தோளகலம். அடுத்தது சட்டை உயரம். சட்டை உயரம் நார்மலா அது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷோல்டர்ல அளவு நாடா வச்சுட்டு இந்த மாதிரி தான் உயரம் எடுக்கணுமே தவிர இப்படி போய் உயரமா எடுக்கக்கூடாது. அதை மட்டும் கவனத்துல கொண்டீங்கன்னா சரி. அப்ப இதை வச்சு இப்படி வச்சு இதுக்கும் கையை தூக்கக்கூடாது. எங்களுக்கு நாங்களே இருக்க சிலது கொஞ்சம் கவனமா எடுக்கணும். கையில தூக்குவமா இருந்தா அளவுகள் குறைஞ்சிரும். அப்ப நார்மலா நாங்க கையை இப்படி வச்சுட்டு எங்கட உயரம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் ஒரு 40 இன்ச் எனக்கு எடுக்கிறேன். சட்டை வீதி. சட்டை வீதியும் ஒவ்வொருத்தர் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வீதி எடுப்பாங்க. சிலருக்கு ஒடுக்கம் குறைவா இருக்கணும், சிலருக்கு ஃபேடா இருக்கணும். அது சிலர் கொஞ்சம் உடம்பா இருப்பினோம்னா அவைக்கு இன்னும் கொஞ்சம் வீதி கூடவா இருக்கணும். வீதி ஒரு உடம்புல நாங்கள் எப்பயுமே அளவெடுக்கல. அது ஒரு எங்களுக்கு வீதி எங்களுக்கு அந்த வீதியா இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் நாங்க எடுக்கிறோம். அது எங்களோட விருப்பத்தின்படி எடுக்கலாம். அப்படி நான் உங்களுக்கு ஒரு 3 அளவு தாரேன். இந்த அளவை மேக்சிமமா வச்சுக்கொண்டு நீங்கள் இதுக்குள்ள ஒரு அளவு எடுத்து நீங்கள் வீதியை எடுக்கலாம். என்ன அளவுண்டா 25 இன்ச்சு அல்லது 30 அல்லது 35. சரி, 35. இந்த அளவுக்குள்ள ஏதாவது ஒரு அளவு எடுத்து நீங்கள் வீதியா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது முன்கழுத்து ரக்கம், பின்கழுத்து ரக்கம். முன்கழுத்து ரக்கம்ன்றது அதுவும் ஒவ்வொருத்த விருப்பம். ஆனா அது எப்படி எடுக்கிறதா இருந்தா இந்த ஷோல்டர் இப்படி வச்சு பாருங்க. வச்சுட்டு எங்களுக்கு இந்த கழுத்து ரக்கம் அவ்வளவு வேணும்னு பார்க்கணும். இப்ப ஆகலும் நார்மலா வீட்டு சட்டைகளுக்கு நாங்கள் ஆகலும் டீப்பா எடுக்கக்கூடாது.
ஒரு 5.5 5 5.5 6 அந்த அளவுகளுக்குள்ள ஓகேயா இருக்கும். அதுக்கு மிஞ்சி கூடக்கூடாது. அப்படி நாங்கள் போட்டிருக்கிற ஒரு சட்டையில அளக்கணுமெண்டா எந்த இந்த டீப் இவ்விடத்துல முடியுதா இருந்தா இதை கண்மட்டத்துக்கு வச்சு இந்த சைட்ல இப்படி பார்க்கணும். எங்களுக்கு அவ்வளோ அங்கதான் நான் இப்ப மேக்சிமம் நான் ஒரு 5.5 இன்ச்சில் இந்த கழுத்து ரக்கம் எடுத்துக்கொள்றேன். அடுத்தது பின் கழுத்து ரக்கம். அடுத்தது வந்து பின்கழுத்து ரக்கம். பின்கழுத்து ரக்கம் வந்து எடுக்கிறது ஈஸி. அதே என்னண்டா முன்கழுத்து ரக்கத்தை வச்சு நாங்கள் பின்கழுத்து ரக்கத்தை ஈஸியா வந்து கெஸ் பண்ணலாம். என்னென்னா எனக்கு முன்னுக்கு அளவே தான் பின்னுக்கு வேணுமெண்டா அதே அளவா போடலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் குறைவா வேணும், முன்தீப்பை விட பின்தீப் குறைவா வேணுமெண்டா 5.5 விட நான் குறை எடுக்கலாம். அல்லாட்டி பின்னுக்கு விட கூட வேணும், முன்னுக்கு எடுத்த அளவுகளை விட நான் பின்னுக்கு கூட வேணுமா இருந்தா பின்னுக்கு கூட்டி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நான் 5 இன்ச்சில் போடுறேன். பின்காலத்து எனக்கு 5 இன்ச் காணும். அடுத்ததா பாருங்க டாட் ரக்கம், டாட் உயரம். டாட் என்னத்துக்கு பிடிக்கிறதா இருந்தா எங்களோட பாடியை சேப்பா காட்டுறதுக்காண்டி தான் அந்த டாட் பிடிக்கிறேன். இப்ப நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் பாருங்க, இதுக்கு வந்து டாட் இல்ல, எங்களுக்கு ஒரு இப்படி நார்மலா இப்படி இருக்கு. அதை விட நாங்கள் போடுற ஒரு சட்டைக்கு இதுல டாட் இப்படி வெப்பமா இருந்தா எங்களோட பாடியை வந்து சேவ் பண்ணி காட்டும். அதுக்காண்டி தான் இந்த டாட் பிடிச்சு கொள்றது. அப்ப இதுலதான் டாட் பிடிக்க போறேன். அப்ப எனக்கு அதோட ரக்கம் வேணும். அந்த டாட் எப்படி டாட் ரக்கம் ஃபர்ஸ்ட்டுக்கு வேணும். அப்ப இந்த ஷோல்டர்ல இருந்து எங்கத இந்த மார்பின்ற கீழ் பக்கம் எடுக்கணும். அதுதான் டாட் இறக்கமா இருக்கும். அதுல இருந்து கீழே தான் இந்த டாட் பிடிக்க போறோம். இது ரக்கம் எதுல இருந்து கீழே பிடிக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த டாட் ரக்கம் பாக்குறோம். பார்த்துட்டு கீழே தான் டாட் பிடிக்க போறோம். அப்ப இந்த டாட் ரக்கம் இந்த மாதிரி இப்படி கீழ் பக்கம் பார்க்கணும். அப்ப எனக்கு 13 இன்ச் வருது. அப்ப இந்த டாட் இறக்கம் 13. டாட் உயரம்ண்டா டாட் உயரத்தையும் வந்து நாங்கள் இப்படி பார்க்கறத வந்து அது செட் ஆகாது. அதுக்கு நான் எந்த ஒரு அனுபவத்தால 3 அளவு தருவேன். அதுல ஏதாவது ஒரு அளவை வச்சு நீங்கள் தச்சு கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு சின்ன டாட் வேணுமோ பெரிய டாட் வேணுமோ நீங்கள் பிளான் பண்ணி போட்டு அந்த ஒரு அளவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 3 அளவு இருக்கு. 1 6 அல்லது 7 அல்லது 8. இந்த 3 அளவுலையும் ஏதாவது ஒரு அளவு, எனக்கு பெரிய டாட் வேணுமெண்டா 8 எடுக்கலாம், சின்ன வேணுமெண்டா 7, மேக்சிமம் நடுத்தரமா இருக்கணுமெண்டா நீங்கள் 7 எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது அக்குள் ரக்கம், கழுத்து அகலம். இப்ப இவ்வளவும் எங்களோட உடம்புல எடுக்கப்பட்ட அளவு, எடுக்கக்கூடிய அளவு எடுத்துட்டேன். இந்த 2 அளவுகளும் வந்து எங்களோட உடம்புல சரியான முறையில எடுக்க இயலாது. அதுக்கு ஈஸியான முறை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுக்கு நான் ஒரு சார்ட் தருவேன். அதை வச்சு நீங்கள் மிச்சமா எடுக்கப்பட்ட அளவுகளையும் வச்சு நீங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து தைச்சு கொள்ளலாம். இப்ப இவ்வளவும் இந்த உடம்புல நான் எடுக்கக்கூடிய அளவா இருந்துச்சு, அந்த அளவும் எடுத்துட்டேன். இந்த 2 அளவும் எடுக்கல. இதுக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு அளவு தருவேன். அந்த அளவின் படி வச்சு நீங்கள் இதாக்கலாம். இப்ப உங்களுக்கு இப்ப அளவுகள் எடுக்கிறது விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த அளவுகள் எடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கட்டாயம் கிளியர் பண்ணி விடுவேன். மற்றபடி இந்த அளவுகளை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த 2 அளவும் அக்குள் இறக்கம்ன்றா என்ன, கழுத்து அகலம்ன்றா என்ன, இந்த 2 அளவுகளையும் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்ன வழி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தருவேன்.